ஸ்தோத்திரம். பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் நுகத்தை முறித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல் துதியின் நாளுமே. நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுமே. நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கே நீ அழைக்கப்பட்டாய், துதி அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகை. நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகை. நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும். உன் கரமுன் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யூதாவே நீ சகோதரரால் புகழப்படுவாய் என்றும். உன் கரமுன் சத்துருவின் பிடரியின் மேலிருக்கும். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகை. நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகை. நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்ந்திடுவார். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகை. நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் துதியின் நாளுகை. நம் தேவனின் ராஜ்யம் என்றும் துதியின் ராஜ்யம். அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனுஷன் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், துதிகளில் பிரியப்படுகிறவர். அல்லேலூயா. துதியில் அசைவாடுகிற தேவன்.
ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர். இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஹல்லேலூயா. ஆவியானவர்களோடு கூட நீர் அசைவாடுவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியா எங்களோடு கூட இடைப்படுவீராகப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் நலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவை துடைக்கிறாரே. ஆமே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும். ஆமே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனறியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவனறியும் ஆமே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஆமே. ஏதோ மனுஷரின் ஹல்லேலூயா தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை நாளை நிரப்ப மாட்டவரே. ஆமே. பூரணமாய் ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இந்த இடத்தில் ஹல்லேலூயா, இந்த ஸ்தலத்தில் ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. ஆமே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ ஆமே. தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. பிதாவாகிய தேவன், தேவகுமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் நீர் எங்களோடு போய் இடைப்படுவீராக. ஆமே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள். ஆமே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி ஆமே செய்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி ஆமே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. ஆவியானவரே, பிதாவாகிய தேவனே, எங்களோடு கூட இடைப்படுகிறவரே, மகிமையாய் பூரணமாய் கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. இந்த ஸ்தலத்தை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களது மனவாளனே, எனது மனவாளனே, ஹல்லேலூயா, எங்களோடு கூட இடைப்படுவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, ஆமென், உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா. ஆமென், இனிக்குதையா. எனது மனவாளனே, இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். என் இனியவரே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். அலைகளெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாமே மாற்றும். அலைகளெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் மாற்றும். உம் அன்பு மாறாதையா. ஆமென், உம் அன்பு மாறாதையா. ஒரு நாளும் பழியாதையா. அவைகள் ஒரு நாளும் பழியாதையா. எனது மனவாளனே, இதய ஏக்கமே, இனியவரே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் இனியவரே, எங்கள் அடைக்கலமே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு இனிமையான தேவன், எங்களுக்கு அதிசயமான தேவன், அவர் அற்புதமான தேவன். ஹல்லேலூயா, எங்களது மனவாளன். ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. எங்கள் இனியவர், எங்கள் இனியவர் ஆண்டவரே. நீர் அற்புதமான தேவன், அற்புதமான தேவன். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை மேல கத்திரிகளோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் இனியவரே, எங்கள்
நாங்கள் தூயவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை வேலை கத்திரிகளோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியான பொறுப்பெடுத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாமத்துக்கு சோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஆண்டவர் பல இன்னல்கள் இருந்தாலும் ரொம்ப வெக்க, ஆனாலும் கர்த்தர் அதுக்கு உதவி செய்தார். இந்த விபிஎஸ் நடத்தக்கூடிய இடங்கள் நமக்கு சரியாக இல்லாமல் இருந்தனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த அந்த 140 பிள்ளை தொடர்ந்து வந்தால் ரொம்ப நெருக்கடி தான். அதுக்காக இல்லைங்கிறதுல வர நாட்களில் அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு கர்த்தர் சித்தமானால் அந்த சைடில் எப்படியாவது கெட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறது. ஏன்னா நமக்கு ஏத்தாப்புல இடங்கள் நமக்கு அது எப்பவும் நமக்கு அனுகூலமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆகவே நம்ம மேலே அந்த ஃபங்க்ஷனுக்கு சாப்பாடு வைக்கிற காரியங்கள், அது கூட நம்ம விபிஎஸ் காரியம் கூட புரோகிராம் கூட மேலே கொண்டு போயிடலாம். ஆண்டவர் அதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவார். ஆகவே அவங்க சொன்ன மாதிரி, ஆகவே இப்புள்ள காரியங்களுக்கு அது குறைஞ்ச அமௌண்ட்டாக தெரியுது. அது வர நாட்களில் அதுக்கு உதவி செய்வார். ஆகவே அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமாக சைடில் அது எக்ஸ்டெண்ட் பண்ண உதவி செய்வார். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். உழைத்த ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிற ஒரு நல்ல தேவன். வாசிப்போம். கலாத்தியர் நிருபத்திலே, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே, 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகவே எப்பொழுதும் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை தான், நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் நாம் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகவே எந்த ஒரு காரியமும் கடந்த நாட்களில் 5 நிமிஷம் செய்தியில் வீணாகாது, விருதாவாகாது என்று சொல்லி ஒரு தலைப்பில் பேசியிருக்கு. ஆகவே போன வாரத்தில் இந்த செய்தி நாங்கள் போட்டோம். மகிமை உண்டாவதாக. அதனுடைய விரிவாக்கமாக நான் இன்னைக்கு பேசுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகாதிருப்போமாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஆகவே நன்மை செய்கிற விஷயத்திலே நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற காரியத்திலே. ஆகவே நாட்களிலே தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் வெல்லு என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஒருவர் தீமை செய்தால் பதிலுக்கு நாம் தீமை செய்யணும் என்பதல்ல. தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் வெல்லு என்று வேதம் சொல்கிறார். அப்போ யார் நமக்கு தீமை செய்தாலும், யார் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் நாம் பதிலுக்கு பதில் செய்யாதபடிக்கு நாம் என்ன செய்யணுமா, நன்மை செய்யணும் என்று வேதம் சொல்கிறார். அப்போது நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஆகவே தொடர்ந்து நாம் நன்மை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். நன்மை செய்கிற நீங்கள், நன்மை செய்யக்கூடியவங்க தொடர்ந்து நன்மை செய்யக்கூடாதபடிக்கு சில தடைகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், சில நெருக்கடிகள் வரலாம். ஆகவே சில எதிரான சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் அதில் என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நன்மை செய்கிற விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. நாம் சோர்ந்து போகாதிருந்தால், நாம் தளர்ந்து போகாதிருந்தால் நாம் ஏற்ற காலத்திலே அறுப்போம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்போ நாம் சில நேரங்களிலே நாம் பேசுகிறோம், சொல்லுகிறோம், நம்ம நன்மை செய்து நமக்கு என்ன பிரயோஜனம்? நாம் அவங்களுக்கு நன்மை செய்கிறோம். நான் அப்படி சொல்லியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. நான் அப்படி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். நாம் அவங்களுக்கு செஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம்? அவங்க நம்மக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மக்கிட்ட வேலை முடிஞ்சவொடனே என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க போயிட்டாங்க.
நான் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கிறேன் ஆரம்ப நாட்களில், இப்போது பேசுவதில்லை. ஆண்டவர் உணர்த்தின பிறகு நம்ம என்ன செய்யறதில்லை, பேசுறதில்லை. அது பலன் கர்த்தர் தருகிற காரியம். அவங்களால நமக்கு நன்மை வரும் என்பதுக்கு அல்ல, அவங்க நமக்கு புரோஜனமாக இருப்பாங்கங்கிறது நம்ம நினைக்கிறோம் மனுஷீகத்தில். ஆனால் அவங்க புரோஜனமாக இருக்கிறாங்களே இல்லையோ, தேவன் நமக்கு ஏதாவது ஒரு வழியிலே நமக்கு புரோஜனத்தை உண்டு பண்ணுவார். அதுதான் உண்மையான ஒரு காரியம். நாம் அந்த அவங்க மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அது அப்படி அல்ல. அதனால் நமக்கு வருத்தம் வருகிறது. நாம் அவங்களுக்கு செஞ்சு நமக்கு என்ன புரோஜனம்? அவங்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோம், நமக்கு தீமையானதை செய்கிறாங்க, நமக்கு விரோதமான காரியத்தை செய்கிறாங்க, நமக்கு விரோதமானதை பேசுகிறாங்க. அப்போ நம்ம ஏன் நன்மை செய்யணும் அப்படி நாம் சொல்லுவோம். நமக்கு என்ன நாம் யாருக்கும் செய்யக்கூடாது அப்படியே சொல்லாங்களே, என்ன செய்யக்கூடாது, என்ன செய்வோம், யாருக்கும் செய்ய மாட்டோம். நன்மை செஞ்சு நம்ம என்னத்தை கண்டோம்? சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, சில நேரங்களிலே நமக்கும் சில தடுமாற்றங்கள் வரும் பொழுது நம்ம எவ்வளவோ நன்மை செய்தோம், நன்மை செய்து நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம படுகிற பாடுகள் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ நாம் செய்யக்கூடாது அப்படி நம்ம சோர்ந்து போகிறோம். அப்படி அல்ல. வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறதுல நீங்கள் சோர்ந்து போகாது இருந்தால், நீங்கள் தளர்ந்து போகாது இருந்தால், ஏற்ற காலத்திலே நீங்கள் என்ன செய்வீங்க, அறுவடை செய்வீர்கள். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போ நீங்கள் செய்கிற நன்மைகள் ஒருபோதும் வீண் போகாது. நீங்கள் செய்கிற கர்த்தருக்காக, கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக, விசுவாசிகளுக்கோ மற்றவர்களுக்கோ நீங்கள் செய்கிற நன்மைகள் அது ஒருபோதும் வீண் போகாது. நான் நன்மை செய்வதனால எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாதீங்க. நான் இனிமேல் நன்மை செய்ய மாட்டேன், நான் எவ்வளோதான் நன்மை செய்தாலும் அவங்க எனக்கு தீமை தான் செய்கிறாங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் செய்கிற நன்மையை நீங்கள் நிறுத்த வேண்டாம். நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை நிறுத்த வேண்டாம். நீங்கள் செய்கிற நன்மைகளை நீங்கள் செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்க. நீங்கள் செய்கிற நன்மைகள் ஒருபோதுமே வீணாகாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நீங்கள் தளர்ந்து போகாது இருந்தால் உங்களை ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் அதுக்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்கிறவர், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குமானால், நமக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும் செயல்பட்டாலும் நமக்கு அவங்க மேலே நமக்கு வருத்தம் வராது. மகிமை உண்டாலும். காரணம் என்ன? அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்களுக்கு நம்மளை பயன்படுத்த தெரியல. அப்படி அவன் நினைக்கணும். நாம் செய்கிற நன்மைகள், நாம் அவங்களுக்கு பண்ணக்கூடிய செபங்கள், அது அவங்க பயன்படுத்த முடியாமல் இருக்கிறாங்க. அவங்க அதை பிரயோஜனப்படுத்த முடியல. சொன்னதையே திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறாங்க, செஞ்சதையே திரும்ப திரும்ப அவங்க செய்கிறாங்க. என்ன காரியத்தை அவங்க செய்கிறாங்களோ அதையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நாம் அதை பார்க்க வேண்டாம். நாம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை நாம் தொடர்ந்து செய்தால் அந்த நன்மை ஒருபோது வீணாகாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நீங்கள் செய்கிற நன்மைகளுக்கு நிச்சயமாய் ஒரு பலன் உண்டு. நாம் அந்த பூமியில் நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நம்ம விதைக்காததை நம்ம அறுவடை செய்ய மாட்டோம். இந்த பூமியில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே நாட்களிலே நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாமல், நீங்கள் நன்மை செய்யும் பொழுது தளர்ந்து போகாமல் நன்மை செய்யும் பொழுது ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதற்கேற்ற பிரதிபலனை அவர் நிச்சயமாக உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ரெண்டாவது காரியம் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் அந்த 15ஆம் அதிகாரத்திலே அதுக்கு முன்னாலே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்திலே 18ஆவது வசனம். 18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ரெண்டாவதாக நீதிமொழிகள் 23:18
நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ரெண்டாவதாக, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் மாறாது, வீண் போகாது. மனுஷர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீணாய் போயிடும், புரோஜனம் இல்லாமல் போய்விடலாம். ஆனால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே எல்லா மனுஷரையும் நாம் குறை சொல்ல முடியாது. மனுஷரை நாம் நம்புவதனால அவங்க சில நேரங்களிலே நமக்கு செய்வேனுங்கிற சொல்லுகிற காரியத்தில் அவங்க செய்ய முடியாத இடத்துக்கு போயிடலாம், செய்ய முடியாத சூழ்நிலை அவங்களுக்கு உருவாகலாம். ஆகவே அதற்காக நாம் அவங்க மேலே வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நாம் உங்களைத்தானே நம்பி இருந்தேன் அப்படி சொல்ல முடியாது. ஆகவே மனுஷர் மேலே யாராக இருந்தாலும் அவங்க செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், செய்யக்கூடாதுங்கிற சூழ்நிலையும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அது வீண் போகாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை அவர் உங்களுக்கு தருவார். நிச்சயமாக ஒருபோதும் மாறார். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மனுஷரை நம்புகிறவன் செழிப்பான், மினிஸ்டரை நம்புகிறவன் செழிப்பான் அப்படின்னு சொல்லலை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். தன்னை நம்புகிறவன் என்று சொல்லலை. தன்னுடைய பொருளாதாரத்தை, தனக்கு வைத்திருக்கிற சொத்தினுடைய காரியத்தை நம்புகிறவன் என்று வேதம் சொல்லலை. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், அவ்வளோதான். கர்த்தரை நம்பி இருக்கிறவனை அவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது, மனுஷரை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பதே நல்லது. அதுதான் நல்லது. கர்த்தரை நம்புவது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்போ நான் கூட ஒரு வாக்கு கொடுத்துடலாம், நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லலாம், யாருக்காவது உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லலாம். ஆனால் செய்ய முடியாமல் போயிடலாம். என்னால் செய்ய முடியாமல் நான் போயிடலாம். அதனால் நான் பொய்ய நல்ல செய்ய முடியாமல் போயிடும். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது தேவன் யாரை கொண்டாவது உதவி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. என் கிருபாவுடைய திருமண காரியத்தை அப்படி தான் நம்பியிருக்கிறேன். ஏன்னா பிள்ளைகளுடைய காரியத்துக்கு அதிகமான, பெண் பிள்ளைகளுக்கு அதிகமான செலவு வரும். ஆகவே என்னதான் இருந்தாலும் நமக்கு அதெல்லாம் ஒன்று வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், அது எதையும் கொடுத்தா நல்லா இருக்குமேங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்யத்தான் வேண்டியிருக்கிறது, பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது வரைக்கும் இன்னும் கிட்டத்தட்ட 19 நாள் தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்பி தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்வார். கடந்த 3 பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தர் நடத்தினார். அதில் 2 பெண் பிள்ளைகளுடைய காரியத்தை கர்த்தர் நடத்தினார். ஆகவே ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்கிறவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரை நம்பி இருக்கிறதுனால தேவன் நமக்கு உதவியாக இருக்கிறார். யாரை கொண்டு எதை செய்யணுமோ அதை செய்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீணாகாது. நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. நிச்சயமாய் கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை அவர் உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய மேலே நம்ம நம்பிக்கையில் உறுதியாய் நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாய் அது நமக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவார். சமாதானமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே முதலாவது, நன்மை செய்வதில் நாம் சோர்ந்துடக்கூடாது. நாம் சோர்ந்து போகாமல் நன்மைகளை செய்யும் பொழுது நிச்சயமாய் அந்த நன்மை வீணாகாது. அதற்கேற்ற பலனை, அறுவடையை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். ரெண்டாவது, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை விருதாவாய் போகாது. அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரை நம்பி அவன் விசுவாசத்திலே வல்லவனாய் மாறினான். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. அவனுடைய சரீரம் செத்து போனது, அவன் சாரோடைய கர்ப்பம் செத்து போனது. அதை குறித்து என்ன அவனுக்கு கொஞ்சம் கூட கிடையாது.
ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பிக்கையோடு விசுவாசித்து அவன் விசுவாசத்திலே அவன் பெரியவனானான், வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுடைய நம்பிக்கை ஒருபோது வீணாகல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே நாட்களிலே ஆண்டவரை நம்பும் பொழுது, ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் முழு மனசோடு நம்பும் பொழுது, நம்பிக்கையோடு கூட இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நிச்சயமாய் அதற்கேற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதை நம்பினாலும் வீணாக போயிடும். எவ்வளவு பணம், எவ்வளவு கோடி பேங்கில் டெபாசிட் பண்ணாலும் வீணாகி போயிடும். மகிமை உண்டா. அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு சிலர் சொன்னாங்க, பேங்கில் கிடக்கிற பணத்தெல்லாம் காங்கல் அப்படின்னாங்க. மகிமை உண்டா. அல்லேலூயா. பேங்கில் கிடக்கிற எத்தனையோ லட்சம் கோடியை காங்கலை, அது அவசரத்துக்கு பயன்படுத்துகிற ரூபாயெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது இல்லையா? மகிமை உண்டா. அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் நிறைய பணங்கள்லாம் எப்படியோ ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. நாம் நினைக்கிறோம், நாம் இல்லை நமக்கு அதை கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறோம், சேஃபாக இருக்குன்னு நினைக்கிறோம். சேஃபாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம போட்ட பணத்தை மொத்தமாக எடுத்தால் தான் தெரியும் எவ்வளோ பணம் என்னைக்கு கிடைக்குங்கிறது. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே அதை நாம் நம்ப முடியாது. ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது நிச்சயமாக எதுவும் வீணாய் போகாது. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. மனுஷரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நல்லது. மகிமை. அல்லேலூயா. பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம், ராஜாக்களை நம்புவதை பார்க்கலாம், மினிஸ்டரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தரை நம்புவது நல்லது. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தரை நம்பியிருக்கிற காரியம் ஒருபோது வீண் போகாது. கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை ஒருபோது வீணாகாது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக சங்கீதம் 56 சங்கீதம், சங்கீதம் 56 சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். 56 8வது வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. மூன்றாவதாக என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணிருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்திலே வையும், அவைகள் எல்லாம் உம்முடைய கணக்கிலே இருக்கிறது. மூன்றாவதாக உங்களுடைய அலைச்சலையும் உங்களுடைய கண்ணீரையும் கர்த்தர் கணக்கு வைத்து நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒருபோதும் வீணாய் போகாது. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் அது வீணாகாது. நிச்சயமாய் கர்த்தர் அதுக்கு கணக்கு வச்சிருக்கிறார். நம்ம வடிக்கிற கண்ணீர் மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அடுத்தவங்கள்ட்ட நம்ம சிரித்த முகமாக நம்ம வருவோம். ஆகவே நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு யாருக்கும் நம்ம தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நம்ம வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியக்கூடாது, பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது, பெற்றோருக்கு தெரியக்கூடாது, சொந்தங்களுக்கு தெரியக்கூடாது நம்ம நினைக்கிறோம். ஏன்னா மற்றவங்கள்ட்ட சிரிக்கிற மாதிரி நம்ம காணப்படுகிறோம். நம்ம வடிக்கிற கண்ணீர் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் வடிக்கிற கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் அதை கணக்கு வைத்திருக்கிறார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் கிடைக்கும், நீங்கள் அலைகிற அலைச்சலுக்கு பதில் கிடைக்கும். ஒரு காரியத்துக்காக நீங்கள் படுகிற அலைச்சல்கள், அதிகமான காரியங்கள், ஆண்டவர் அதெல்லாம் கணக்கு வச்சிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் அதற்கு பலன் தருவார். நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒருபோதும் வீணாகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீர் விட்டார்கள், பெருமூச்சு விட்டார்கள், குக்குரலிட்டார்கள். அண்ணால் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் தேவன் அவள் வடித்த கண்ணீர் ஒருபோது வீண் போகலை. தேவ சமூகத்தில் வடிக்கிற எந்த கண்ணீரும் வீணாகாது. ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அலைச்சல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களை அலைச்சல்களை தேவையில்லாமல் சில ஆட்கள் அலைய விடுவாங்க இல்லையா? தேவையில்லாமல் சில ஆட்கள் அலைய விடுவாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார்.
மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டுக்கு மாதந்தோறும் ஜெபம் பண்ண போவேன். போகலனாலும் வருத்தப்படுவார். ஆனால் ஒரு தடவை சோத்திரம் ஒரு 200 காணிக்க கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 2-3 தடவை அலைய வச்சார். 2-3 தடவை அவங்க ஆமாம் நாளைக்கு வாங்கலேன் அப்படி சொல்லுவார். உள்ளே தான் இருப்பார் வீட்டில். நாளைக்கு வாங்க அப்படிம்பார். பிறகு மறுநாள் அதே போனோம்னா நீங்கள் சாயந்தரம் வாங்க அப்படிம்பார். அவர் கொடுக்குற காணிக்கைக்கு அலைச்சல் உண்டாக்கிட்டே இருப்பார். நான் ஜெபம் ஆண்டவரே நான் இப்படி அலையக்கூடாது ஆண்டவரே. ஆனால் சொன்ன நேரத்துக்கு போகாட்டாலும் சோத்திரம் அதாவது அவங்க வருத்தப்படுவாங்க. ஒரு பெரிய ஆள் அவங்க சோத்திரம் ஏரியாவில் பெரிய ஆள் அவங்க பெரிய கோஆர்டினேட்டர் அவங்க. ஆண்டவரே போகட்டாலும் வருத்தப்படுவாங்களே. சரி எப்படியாவது போகணும்னு சொல்லி கர்த்தருக்காக ஒரு நாள் கண்ணீரோடு தான் போனேன். 2-3 தடவை அலைஞ்ச பிறகு தான் அந்த காணிக்கையை கொடுத்தார். ஆனால் அதுக்கு பிறகு போகவே இல்லை. கர்த்தர் ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அங்கே போகக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் என் ஆண்டவர் எனக்கு உருவாக்கவே இல்லை. கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனப்பூர்வமாய் கொடுக்கறதுக்கு அலைய வச்சுக்கிட்டே ஊழியங்களை ஊழியக்காரர்களை தாரேன்னா தாரன் தரலைன்னா தரலை. கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு என்ன பயம் அப்படின்னா அடுத்தவளை அவங்கள்ட்ட போக முடியாது. எந்த ஒரு உதவியும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பயந்து சில நேரங்களில் போகிறது. ஆகவே அலைய வைக்கிற காரியம் பெரிய காரியம். ஆனால் அவங்களால முடியும். ஆனால் அவங்க அதை செய்யலை. ஆனால் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கேட்டாங்க, இப்போ வீட்டு பக்கமே வரலையான்னு கேட்டாங்க. எனக்கு நேரம் இல்லை. கர்த்தர் உண்டாவது. ஹல்லேலூயா. எனக்கு என் தெய்வம் அப்படிப்பட்ட வாய்ப்பை தரலை. ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் ஹல்லேலூயா. என்னைக்கு கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணணும் கர்த்தர் சூழ்நிலையை மாற்றினார். நிறைய காரியத்திலே நான் செஞ்சுருக்கிறேன். நிறைய காரியத்திலே வேதனைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை வெட்கப்படுத்தலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் வாய் விட்டு கேட்குறது கிடையாது. ஜெபம் பண்ணுவேன். சபைக்கு நான் கேட்பேன், அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை பாருங்க சொல்லி கேட்பேன். தனிப்பட்ட காரியத்தில் நான் கேட்கலை. ஆனால் இந்த ஆண்டவர் யாரை கொண்டாவது எனக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் உண்டாவது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தலை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் என் தேவன் என்னை நடத்துகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவர் அலைச்சலை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் அலைகிற அலைச்சல், நீங்கள் படுகிற வேதனைகளை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் விடுகிற பெருமூச்சை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் விடுகிற பெருமூச்சு, நீங்கள் அலைகிற அலைச்சல், ஒரு காரியத்தை பெறுவதற்கு சில உதவிகளை சில நன்மைகளை பெறுவதற்கு பல நாட்கள் நீங்கள் அலையலாம். அந்த அலைச்சலெல்லாம் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். அதெல்லாம் வீண் போகாது. நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது. பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், சொந்த பந்தங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம். நிச்சயமாய் உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. அது ஒருபோதும் வீணாகாது. கர்த்தர் உண்டாவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் வடிக்கிற கண்ணீரும் நீங்கள் அலைகிற அலைச்சலும் ஒரு நாள் வீண் போகாது. அதற்கு ஏற்ற பலனை என் ஆண்டவர் உங்களுக்கு தருவார், செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். கடைசியாக 1 கொரிந்தியர் 5 சோதர் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தில் அடிக்கடி பார்க்குற வசனம் தான் 1 கொரிந்தியர் 15:58 வாசிப்போம். 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதாவா இராது என்று நீங்கள் அறிந்து போர். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது. கர்த்தரை முன்னிறுத்தி படுகிற எந்த ஒரு காரியமும் அது வீண் போகாது. கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. பிரயாசம் கர்த்தரை சார்ந்து படுகிற பிரயாசம் இருக்கிறது, கர்த்தர் இல்லாத பிரயாசம் இருக்கிறது, கர்த்தரோடு படுகிற பிரயாசம் இருக்கிறது, கர்த்தரை சார்ந்து படுகிற பிரயாசம் இருக்கிறது. கர்த்தரை சார்ந்து படுகிற எந்த ஒரு பிரயாசமும் எந்த ஒரு காரியமும் அது வீணாய் போகாது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அது விருதாவாய் போகாது. கர்த்தரை முன்னிறுத்தி செய்கிற எந்த ஒரு காரியமும் விருதாவாய் போகாது. ஊழியமாய் இருந்தாலும்,
கர்த்தரை முன்னிறுத்தி செய்கிற ஊழியம் ஒருபோது வீண் போகாது. தேவன் அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். நம்ம எந்த காரியத்தில் நம்ம பிரயாசப்பட்டாலும் கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தரை சார்ந்து அவரை கொண்டு நம்ம படுகிற எந்த ஒரு பிரயாசமும் எந்த ஒரு காரியமும் அது வீணாய் போகாது. ஆண்டவர் அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் மகிமை உண்டு. அல்லேலூயா. அந்த வசனம் அப்படி தான் வாசிக்கிறோம். விருதாவாய் இராது அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், நான் கர்த்தரை சார்ந்து படுகிற பிரயாசம், கர்த்தரை கொண்டு படுகிற பிரயாசம், கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காய் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று நான் அறிந்து கொள்ளுவேன். அதனால நான் உறுதியாக இருக்கிறேன். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம், கர்த்தர் நாமத்தினால் படுகிற பிரயாசம், கர்த்தருக்கென்று படுகிற பிரயாசம், அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் படுகிற பிரயாசம் அது விருதாவாய் போகாது என்று நான் அறிந்து நான் அதிலே உறுதியாக இருக்கிறேன், அசையாமல் இருக்கிறேன். கர்த்தர் நாமத்தின் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்கள் படுகிற பிரயாசம் ஒருபோதும் வீணாய் போகாது, விருதாவாய் போகாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்ம தீமோத்தேயுல நம்ம 2 தீமோத்தேயுல வாசிக்கிறோம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் அவன் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும். அல்லேலூயா. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், கர்த்தரை கொண்டு பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் அவன் பலனிலே அவன் முந்தி கொள்வான். கர்த்தர் மகிமை உண்டு. அல்லேலூயா. நாம் அதை இப்படி எடுத்துக்கிடலாம். கர்த்தரை கொண்டு படுகிற பிரயாசம், நாமத்தின் மகிமைக்காய் படுகிற பிரயாசம், அவன் பங்கு பெறுவதிலே, தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதிலே அவன் முதன்மையானவனாக இருப்பான். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போமே. 2 தீமோத்தேயு அது எடுத்தவங்க வாசிப்போம். எந்த வசனம்? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் அவன் பலனிலே முந்தி கொள்ளுவான், அவன் முதன்மையாய் பெற்றுக்கொள்ளுவான், முதலாவது அவன் பெற்றுக்கொள்ளுவான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவன் எல்லாவற்றிலையும் முந்திக் கொள்ளுவான். பலனை பெற்றுக்கொள்வதிலே முந்திக் கொள்ளுவான், நன்மைகளை பெற்றுக்கொள்வதிலே முந்திக் கொள்ளுவான், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதிலே முந்திக் கொள்ளுவான். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் பிரயாசங்களை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் படுகிற பிரயாசம் ஒருபோது வீண் போகாது. அதற்குண்டான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீங்கள் முந்திக் கொள்வீர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு அப்படி தான் பிரயாசப்பட்டான். ஆண்டவரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் பிரயாசப்படுகிறேன்னு சொன்னேன், வலையை போடுறேன்னு சொன்னான். ஆகவே ஆண்டவர் இல்லாத பிரயாசம் ஒன்றும் இருக்காது. ஆண்டவரோடு படுகிற பிரயாசத்தில் திரளான ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவரோடு படுகிற பிரயாசம் ஒருபோது வீண் போகாது, அது ஒருபோது வீணாய் போகாது. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதற்கேற்ற பலன் உண்டு, அதற்கேற்ற நன்மைகள் உண்டு. தேவனுடைய நன்மைகளை பெறுவதற்கு, ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நீங்கள் முந்திக் கொள்வீர்கள். முதலாவது இடத்துக்கு நீங்கள் வருவீர்கள், முதலாவது பெற்றுக்கொள்வீங்க நீங்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கடைசியாக ஒரு வசனம் உண்டு. சோத்திரம். ஆதியாகமுடைய புஸ்தகத்திலே அடிக்கடி பார்க்குற வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 26:12 வாசிப்போம். 26:12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஈசாக்கினுடைய காரியம். ஆகவே அந்த தேசத்திலே, பஞ்சம் நிறைந்த அந்த தேசத்திலே அவன் விதைத்த விதை வீணாய் போகல. காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எந்த காலமாக இருந்தாலும் சரி,
எப்பேற்பட்ட காலமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, விதைக்கிற விதைகளுக்கெல்லாம் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம சூழ்நிலையை பார்க்குறோம், நம்ம பிரச்சனைகளை பார்க்குறோம், நம்ம நாளைக்கு பார்ப்போம், நாளை கழித்து பார்ப்போம். பிரச்சனைகளையும் எதிரான சூழ்நிலையிலும் பார்க்குறோம். எந்த காலமாக இருந்தாலும் நீங்கள் விதைக்கிற விதைகளுக்கு ஆண்டவர் 100 மடங்கு பலனை தருவார். அது வீணாய் போகாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிதான காரியத்தை அவர் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடி. அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒரு 5 காரியங்களை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. நன்மை செய்வதில் சோர்ந்து போயிடக்கூடாது. நன்மை செய்வதில் சோர்ந்துடக்கூடாது. நான் நன்மை செஞ்சு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நன்மை செய்வதனால் எனக்கு என்ன லாபம்னு சொல்லாதீங்க. அவங்க நமக்கு தீமை செய்யலாம், ஆனால் நன்மை செய்யுங்க. நீங்கள் செய்கிற நன்மை ஒருபோது வீண் போகாது. ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வீர்கள். நீங்கள் அறுவடை செய்யும்படியான ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. நன்மை செய்வதில் சோர்ந்துடக்கூடாது. நான் நன்மை செஞ்சு நான் என்னத்தை கண்டேன், நான் மற்றவங்களுக்கு உதவி செய்து என்னத்தை கண்டேன்னு சொல்லாதீங்க. நன்மை செய்வதில் சோர்ந்து போகிறாதீங்க. நிச்சயமாய் ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அறுவடைக்கு முன்னால் நீங்கள் நன்மையை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. நன்மை கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் நன்மை செய்யாமல் விட்டுறாதீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். நன்மை செய்வதில் சுதந்திரக்கூடாது. நாம் செய்கிற நன்மையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். எவ்வளோதான் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும், உங்களுக்கு விரோதமாக பேசினாலும், நீங்கள் அவங்களுக்கு செய்கிற நன்மையை செய்யுங்க. நீங்கள் அவங்களுக்கு பண்ணுற ஜெபத்தை நீங்கள் பண்ணுங்க. நான் அப்படி தான் நினைப்பேன். எனக்கு தெரியும், ஆனாலும் நான் மனப்பூர்வமாக ஜெபம், ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதியும், ஆண்டவரே அவங்கள ஆசீர்வதியும். அல்லேலூயா. ஆனால் அப்படி ஆசீர்வதிக்கிறதுனால நான் கெட்டு போகலை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு தெரியும், எனக்கு விரோதமாக செயல்படுறாங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்கள ஆசீர்வதியும், அவங்க தேவையெல்லாம் சந்தி ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபத்தை நிறுத்துறதே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம செய்யணும். அதில் தீமைக்கு நாம் தீமை செய்யாமல் நன்மையினால் வெல்லணும். அல்லேலூயா. நாம் அவங்களுக்கு நம்ம பதில் செய்யக்கூடாது. நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அவங்களுக்காக திறப்பில் நிற்க மாட்டேன், அவங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன், அவங்களுக்கு நான் ஆலோசனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பரவாயில்ல, தீமை செய்கிறாங்க, தீமையானதை பேசுகிறாங்க, விரோதமாக பேசுகிறாங்க, பேசட்டும். நீங்கள் செய்கிற நன்மையை செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களுக்கு அதுக்கேற்ற பலனை தருவார். நிச்சயமாய் அது வீணாய் போகாது. தேவனுடைய வார்த்தையின்படி அது வீணாகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. துதிக்கிற ஆண்டவரே, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. எல்லாம் ஜெபமுனோமா, எல்லாரும் எளிமை நின்று கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எதை நம்பினாலும் வீணாகி போயிடும். நம்ம படிப்பை நம்பினாலும் வீணாகி போயிடும். நாம் செய்கிற வேலையை நினச்சா கூட வீணாகி போயிடும். லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினவங்க திடீர்னு பார்த்தா கொஞ்சம் பேர்த்துக்கு பல லட்சம் பேர்த்துக்கு வேலை இல்லாமல் போயிட்டு. அல்லேலூயா. அந்த நிறுவனம் எல்லாத்தையும் வேலையை விட்டு நீக்கிட்டு பல லட்சங்கள் சம்பளம் வாங்கினவங்க, அல்லேலூயா, அந்த லட்சங்களை சம்பளம் வாங்கினவங்க பல லோன் போட்டு நிறைய காரியத்தை அவங்க செஞ்சுருப்பாங்க. வீடு வாங்கியிருப்பாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் கார் வாங்கியிருப்பாங்க, பல காரியங்கள். ஆனால் ஒரு செகண்டில் நிறைய லட்சக்கணக்கான வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை லட்சம் சம்பளம் வாங்கினாலும் அது நமக்கு நம்பிக்கைக்குரியதல்ல. கர்த்தரை நம்பும் பொழுது அது வீண் போகாது. கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை இருக்குது, அது என்றைக்கும் மாறாது. நிச்சயமாக செழிப்பாக்குவார். கர்த்தர் செழிப்பாக்குவார். கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிக்க முடியும்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு மனுஷன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அல்ல, நிர்வாகத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அல்ல, நம்ம பலத்தை நம்புவது அல்ல. நான் எல்லாவற்றையும் நான் செய்வேன், எனக்கு என்னுடைய காரியமே வேறு அப்படின்னு சொல்ல முடியாது. எதையும் நாம் நம்ப முடியாது, நம்பிக்கை வைக்க முடியாது. ஆனால் கர்த்தரை ஒரு மனிதன் நம்புவானானால் அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது, எல்லாம் முடிவுக்கு வரும். கர்த்தர் உங்கள் நம்பிக்கை வீணாக்க விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 100 வயது ஹல்லேலூயா ஆபிரகாம், 90 வயது சாராள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினான், கர்த்தரை நம்பினான். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவனாகி தேவனுடைய நன்மைகளை வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டான். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தரை தான் நம்பினான். ஹல்லேலூயா. தன்னுடைய பலகீனத்தையும் தன்னுடைய பலத்தையும் நம்பலை. ஹல்லேலூயா. தன்னுடைய தோல்விகளை நம்பலை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஒன்றுமில்லாத இடத்துல கர்த்தர் நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். பார்க்குறதுக்கு வனாந்தரமாக இருக்கும், ஒன்றும் நடக்காத போல தான் தெரியும். கர்த்தரை நம்பினா அதில் தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தரை வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நம்ம பார்வைக்கு ஒன்றுமில்லாமல் தான் தெரியும், இதில் ஒன்றுமே இல்லையே, இதில் ஒரு நன்மையும் வராது, அப்படி கணக்கு போடாதீங்க. கர்த்தரை நம்புங்க. ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார், நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்கள் அலைச்சல் வீண் போகாது, நீங்கள் வடிக்கிற கண்ணீர் ஒருபோது வீண் போகாது, நீங்கள் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் வீண் போகாது. உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு, நீங்கள் அலைகிற அலைச்சலுக்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. சில காரியங்களை பெறுவதற்கு, நன்மைகளை பெறுவதற்கு பல நாட்களை நீங்கள் அலையலாம், அந்த அலைச்சல் ஒருபோது வீண் போகாது. கண்ணீர் விட்டு அழலாம், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அழுதுகிட்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்க்குறார், உங்கள் கண்ணீரை கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கணவருக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்குறார். நீங்கள் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் கண்ணீர் ஒருபோது வீண் போகாது. கர்த்தர் அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். தாவீது கண்ணீர் விட்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்களும் எல்லாவற்றையும் இழந்து நின்ற தாவீது கண்ணீர் விட்டான். தன்னை திடப்படுத்தின கர்த்தருக்குள்ள அவன் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் வடிக்கிற கண்ணீர் வீண் போகாது, உங்கள் அலைச்சல் வீண் போகாது, உங்கள் பிரயாசம் வீண் போகாது. நிச்சயமாய் பலனை முந்தி பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பலனை முதலாவது பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் முதலாவது உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் படுகிற பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகும். ஹல்லேலூயா. நீ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாகும். கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் அது விருதாவாய் போகாது. நான் அறிந்திருக்கிறேன். நான் படுகிற பிரயாசம், என் கர்த்தரை நம்பி படுகிற பிரயாசம், என் கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக நான் படுகிற பிரயாசம் அது ஒருபோதும் சோடையாய் போகாது, அது விருதாவாய் போகாது. நான் அறிந்திருக்கிறேன். நீ என்னையா சொல்றது? ஹல்லேலூயா. நான் அறிந்திருக்கிறேன். என் தெய்வம் என்னை என்ன வெறும் கையா விடவே மாட்டார். ஹல்லேலூயா. என் கையின் பிரயாசத்தை என் ஆண்டவர் அனுபவிக்க எனக்கு உதவி செய்வார். என் ஆண்டவர் எனக்கு அனுபவிக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அறிந்திருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன். என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நீங்கள் பட்ட பிரயாசத்தை அது விருதாவாய் போகாது. நாம் என்ன சில நேரம் சோர்ந்து போகிறோம். நம்மளோ பிரயாசப்பட்டு வீணாய் போயிட்டு எது வீணாக போகாது. கர்த்தர் கணக்கு வச்சிருக்கார், கர்த்தர் கணக்கு வச்சிருக்கார், கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நன்மை செஞ்சால் அங்கே தான் நமக்கு பலன் வரும்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. நன்மை செய்கிறத நாம் செய்வோம், பலன் எங்கே இருந்தால் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எந்த காலத்தில் நீங்கள் விதைச்சாலும் அதுக்கு 100 மடங்கு பலன் உண்டு.
எந்த காலமாக இருந்தாலும் சரி தேவன் பலனை தருவார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். ஆண்டவரே, திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே சோதர சங்கீதா கனகாவுக்காக சோதரம், நல்ல சுக பிரசவத்துக்காக சோதரம், நிச்சயப்பட்ட கிருபாவுக்காக சோதரம். கர்த்தர் ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும். வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, வருமானத்துக்காக, தொழிலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வியாதிப்பட்டு பலனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே சோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற எல்லாரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதியும். எல்லா வியாதிகள் பலகீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அகன்று போகட்டும். ஆண்டவர் நல்ல சுகத்தோடு பலனோடு காணப்பட என் ஆண்டவர் உதவி செய்யும். நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்யும். தொடர்ந்து உம்முடைய பந்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.